ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச் பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா சுட சுட சாதம், நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு, அது இன்றைக்கி மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ரசம், வாழைக்காய், முட்டை. கருவாட்டு குழம்புக்கு முட்டை, ரசத்துக்கு வாழைக்காய் தான் காம்பினேஷன். நம்ம வீட்டில் லன்ச் பண்ணி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீட்டில் உள்ள செல்லங்களை பார்த்துட்டு வந்துடலாமா? இதுதான் என் வீட்டில் உள்ள என் செல்ல குட்டிங்க. இவங்க தான் என்னோடய என்டர்டைன்மெண்ட்டே இவங்க தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சாதத்தை அடுப்பில் வச்சுட்டோம். ரசமும் வாழைக்காய் வறுவலும் கேஸில் வச்சிடலாம். சாதத்தை வடித்தாச்சு. ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பட்டை மிளகா போட்டுக்கோங்க. கடுகு பட்டை மிளகா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தனியாக நம்ம புளி கரைசல் வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட உப்பு போட்டு தான் சேர்த்து கரைசல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு முறைச்சி வந்ததுக்கப்புறம் ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு வந்து சின்ன வெங்காயம், 4-5 பூண்டு, மிளகு, ஜீரகம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டு சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. அதே 2 வதக்குனதுக்கப்புறம் வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் அந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல, அந்த மிக்ஸர் கலவி கொஞ்சோண்டு, ரொம்ப தண்ணி இல்லை, சுமார் ஒரே ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை வந்து மூடி வச்சுட்டு அடுப்பை சிதையும் சிம்மில் வச்சுருக்கோங்க. அப்பப்போ வந்து கிண்டி விட்டுக்கோங்க. எண்ணெய் தேவைப்படுச்சா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான மொறுமொறுன்னு வாழைக்காய் ரெடி ஆகிடும். ரசத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் வந்து வாழைக்காய் தான். ஸோ எக்ஸ்ட்ரா நேற்று வச்சு கருவாட்டு குழம்பு இருக்குது, முட்டை இருக்குது. நம்மளோட லன்ச் மெனு முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3மே. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணுறோம். பாய்.